மீனாட்சி சுந்தரத்துல மருமக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக விரதம் இருக்கிற மாமனார், மாமனார கொல்லணும்னு நினைக்கிற மருமக. வியாழக்கிழமை என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. திவ்யாவோட அம்மா சேனலுக்காக சூப் பண்றேங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணி சூப்புன்னு கொண்டு வந்து இவங்க 2 பேத்துக்கிட்டையும் தர்றாங்க. நீங்க இந்த சூப்பை குடிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே செம்மையா இருக்குன்னு கமெண்ட் சொல்லணும், அதை நான் வீடியோ எடுத்து என்னோட சேனல்ல போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. திவ்யாவும் அவங்க அப்பாவும் வேற வழியே இல்லாம அதை குடிக்கிறாங்க. வாயில வச்சு அவங்களால வாமிட் பண்ணாம இருக்கவே முடியல. இருந்தாலும் என்ன பண்றது, சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திவ்யாவோட அம்மாவும் அவங்கள வளைச்சு வளைச்சு வீடியோ எடுக்கிறாங்க. நான் சூப் செஞ்சு கொடுத்தேன், இவங்க 2 பேருமே சாப்பிட்டாங்க, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. வீடியோவை கட் பண்றதுக்கு முன்னாடி இவங்களால அடக்க முடியாம 2 பேரும் போய் வாமிட் எடுத்துறாங்க. அவ்வளோ மோசமாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் இவங்களும் எடுத்து சாப்பிட்றாங்க. ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் வாமிட் எடுத்துறாங்க. அம்மா வாமிட் எடுக்கிறத பொண்ணும் அப்பாவும் பார்த்துட்டு யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. பிரபு வீட்டுக்கு வந்து வீடு ஃபுல்லா கங்காவை காணான்னு தேடிட்டு நேரா வந்து அவங்க அப்பா கிட்டையும் வைஷ்ணவி கிட்டையும் கேட்கிறாரு. வைஷ்ணவி நடந்த எல்லாத்தையுமே அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாங்க. ஏன்பா என்னை நிம்மதியா வாழவே விட மாட்டீங்களா, இப்படி என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏண்டா துரத்தினவங்களுக்கும் கோச்சுக்கிட்டு போனவங்களுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையாடா? நான் ஏண்டா என் மருமகளை இந்த வீட்டை விட்டு துரத்த போறேன்? கங்காவும் எனக்கு வைஷ்ணவி மாதிரி இன்னொரு பொண்ணுதான், உடனே இல்லாம வாழ்றதுதான் நிம்மதியான வாழ்க்கைன்னு நான் சொன்னது ஒரு குத்தமா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க இப்படி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருங்க, இந்த வீடை வித்து பணம் கொடுத்துட்டா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கவே இருக்காதுல்ல அப்படின்னு மறுபடியும் பிரபு அதே இடத்துக்கே வராரு. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த வீடு மேலதான் ஒரு கண்ணா இருக்குல்ல, ஒரு பொருள் இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுடா, அது போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா. பிரபு என்ன பண்றதுன்னு தெரியாம ரூமுக்குள்ள போய் படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் யாரோ 2 பேர் மீனாட்சியை பார்த்துட்டு, இந்த பொண்ணை பார்த்தா நம்ம ஊர் மீனாட்சி மாதிரி இருக்குல்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. வாயேன் நேரா போய் கேட்டரலாம் அப்படின்னு ஆட்டோவை நிறுத்தி, ஏமா நீ மீனாட்சி தானே, உன் சொந்த ஊர் நாகர்கோயில் தானே, தேவராஜோட பொண்ணு தானே நீ அப்படின்னு கேக்குறாங்க. மீனாட்சி கொஞ்சம் பயந்து போய், தேவராஜா எனக்கு அந்த மாதிரிலாம் யாரையும் தெரியாது, என் பேர் மீனாட்சியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஏன் பொய் சொன்னாங்க, எதுக்கு பொய் சொன்னாங்க, ஏன் மறைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். திவ்யாவோட அம்மா இங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னென்னமோ வீடியோ போடுறேன்டி, ஆனா எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வர மாட்டேங்கிறாங்க, 1000 வியூஸ் கூட போக மாட்டேங்குது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா தர்றாங்க. நீ இந்த சமையல் பண்றதையெல்லாம் விட்டுட்டு மேக்கப் பண்றதை பத்தி சொல்லு, எப்படி நம்மளை அழகுபடுத்திக்கணும், நம்ம அழகா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸை சொல்லு, கண்டிப்பா உன் சேனல் பயங்கரமா ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் ஆமா ஆமா கரெக்ட் தான், நான் சமையல்ல எல்லாமே போட்டுட்டேன், எதுவுமே ஹிட் ஆகல, இதை நான் ட்ரை பண்றேன், அப்போதான் மில்லியன்ஸ் கணக்குல வியூ வரும் அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்கு சுந்தரமும் வைஷ்ணவியும் வந்திருக்காங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போலாம்ப்பா, நீங்க சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லம்மா, இன்னைக்கு 1 மணி நேரம் தானே லேட்டு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்குப்பா நீங்க இன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னு கேக்குறாங்க வைஷ்ணவி. தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர்கிட்ட வீட்டுல இருக்கிற எல்லாரோட ஜாதகத்தையும் காட்டினேம்மா. பிரபு கங்காவோட ஜாதகத்தை பார்த்துட்டு இப்போ நேரம் சரியில்லைன்னு அவர் சொன்னாரு. கங்கா கிட்ட சொன்னா அவ விரதமா இருக்க போறா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம விரதம் இருந்தா தப்பில்லையே, அதனாலதாம்மா விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்பா அண்ணி உங்களை எப்படி எல்லாம் நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, சீக்கிரமா அண்ணியோட மனசு மாறினா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க ஆட்டோ கிடைக்காதப்பா, கொஞ்சம் தூரம் கழிச்சு போய் ஆட்டோ பிடிச்சுக்கலான்னு பேசிட்டு அங்க இருந்து நடந்து ரோட்டுக்கு போறாங்க. இங்க கங்கா கிட்ட அவங்க அப்பா, என்னம்மா இன்னும் மாப்பிள்ள கால் பண்ணலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா பிரபு உள்ள வந்துடுறாரு. பிரபுவோட பையனும் அவரை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறான். என்ன மாப்பிள்ள இப்பதான் இந்த வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா அப்படின்னு கேக்குறாரு. வேலையில இருந்து வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு மாமா, அதுதான் அப்படின்னு சொல்றாரு. டைமானா என்ன, நைட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல கங்காவும் பையனும் வீட்டுல இல்லைன்னு, 4 வீடு தள்ளி தானே இருக்கு இந்த வீடு, அப்பவே நீங்க இங்க வந்திருக்கணும்ல அப்படின்னு கேக்குறாரு. வந்தோன கங்கா இல்லைங்கிற கோவத்துல அப்பா கிட்ட நல்லா சண்டை போட்டுட்டு டென்ஷன்ல உள்ள போய் படுத்துட்டேன், அதனாலதான் வர முடியல, அது இல்லாம ஆகாஷும் தூங்கி இருப்பான், காலையில வந்து பாத்துக்கலாம் தான் இப்ப வந்தேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி உட்காருங்க பேசலான்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. உங்க அப்பா கிட்ட எல்லாம் ஒன்னும் நீங்க சண்டை போட்டிருக்க மாட்டீங்க, இது வரைக்கும் உங்க அப்பாவை எதிர்த்து நீங்க எதுவுமே பேசினது கிடையாது, இப்ப மட்டும் என்ன பேசியிருக்க போறீங்க அப்படின்னு கங்கா எகிர்றாங்க. அவரை என்னடி பண்ண சொல்ற, அவர் ஒண்ணுமே சொல் பேச்ச கேட்கவே மாட்டாரு, அதுக்கு நீ கோச்சுக்கிட்டு வந்துருவியா, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. கங்காவோட அப்பா உடனே, அவர் இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லைன்னு சொல்றீங்க கரெக்டா மாப்ள அப்படின்னு கேக்குறாரு. ஆமான்னு தலையாடுறாரு பிரபுவும்.
உங்க வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையா நிக்கிறது உங்க அப்பா மட்டும்தான். பேசாம அவரை கொன்றலாமா அப்படின்னு கேக்குறாரு. இவர் இப்படி கேட்டோன்ன பிரபு ஷாக் ஆகி பாக்குறாரு. அடுத்த செகண்ட் ஏதாவது திட்டுவாருன்னு பார்த்தா ஷாக் ஆகி பாத்துக்கிட்டே தான் இருக்காரு. கங்காவும் ஒண்ணுமே பேசாம பிரபு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி அவரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடி பாவி, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவரு அங்க விரதம் இருந்துட்டு இருக்காரு. இங்க அவரை கொல்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, காலையில எந்திரிச்சோன கங்கா பக்தி மயமா சாமி கும்பிட்டுட்டு பேப்பர்ல ஏதோ எழுதி முடிஞ்சு வேற வைக்கிறாங்க. என்னன்னு பிரபு கேட்டதுக்கு, நம்ம நினைக்கிறத இதுல முடிஞ்சு வச்சா நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும்னு சொன்னாங்க. அதான் நாகாத்தம்மனை வேண்டிக்கிட்டு இதை எழுதி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நேரா போய் அப்படி என்ன எழுதியிருக்கா அப்படின்னு பாக்குறாரு பிரபு. வைஷ்ணவிக்கு இன்னைக்கு ரிசல்ட் வர்ற நாள். மாமா எதிர்பார்த்த மார்க் வைஷ்ணவிக்கு வரவே கூடாது. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் குறைஞ்சிடணும்னு வேண்டி எழுதி வச்சிருக்காங்க. பிரபு இத பாக்குறத கங்காவும் பாக்குறாங்க. தங்கச்சிக்கு மார்க் வரக்கூடாது அப்படின்னு பொண்டாட்டி எழுதி சாமிக்கு வேற முடிஞ்சு வைக்கிறாங்க. திட்டுவாரான்னு பார்த்தா திட்டுன மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியல. அப்புறம் கங்கா நேரா விபூதி எடுத்துட்டு வீட்டுக்கே போறாங்க. வைஷ்ணவி கிட்ட போய், உனக்காக நான் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன், இன்னைக்கு உனக்கு ரிசல்ட் இல்ல இந்தா அப்படின்னு வச்சும் வர்றாங்க. இதை பார்த்த சுந்தரம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மொபைல்ல ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு பாக்குறாங்க வைஷ்ணவி. எல்லாரும் ரொம்ப ஆர்வமாவே அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. பார்த்துட்டு ரிசல்ட் வந்துருச்சுப்பா அப்படின்னு சுந்தரத்துக்கிட்ட திரும்பி ஓடுறாங்க வைஷ்ணவி. கங்கா இங்க, நாகாத்தமா நான் வேண்டினது எப்படியாவது நடந்துடணும், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லயாவது இவளுக்கு மார்க் கம்மியாயிரணும், என் மாமனார் சொன்ன மார்க் மட்டும் வந்துடவே கூடாதுன்னு வேண்டாங்க. வைஷ்ணவி ரிசல்ட்டை பார்த்து சந்தோஷப்பட்டதை பார்த்தா அவங்க நினைச்ச மார்க் வந்த மாதிரி தான் இருக்கு. என்ன நடந்தது, இனி என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து மீனாட்சி சுந்தரத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.